ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சோம். ப்ராஜெக்டினுடைய ஐடியா என்னென்னா, ஃபஸ்ட்டு கவர் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு மேக்சினுக்கான கவர் பேஜ் வந்து ஒரு டிஜிட்டல் மேக்சினுடைய கவர் பேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ் பை 11 இன்ச்சஸ். ஸோ அந்த சைஸில் இருக்கும். சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் கவராக வைக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த இமேஜ் சைஸ் வந்து அந்த சைஸ்க்குள்ளே கவர் பேஜுக்கு சைஸுக்குள்ளே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பேசிக் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு கவர் பேஜுக்கு வைக்கிற அந்த இமேஜ் வந்து இந்த சைஸ் டிஜிட்டல் மேக்ஸிமம் சைஸ் பர்டிகுலராக என்ன ஃபிக்ஸட் பண்ணுறோமோ அது சைஸ். உதாரணத்துக்கு நான் 600x620 அப்படின்ற கவர் பேஜை நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து டிஜிட்டல் மேக்சினுக்கான ஹெட்டிங், உதாரணத்துக்கு கோட் கிங் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். டிஜிட்டல் மேகசின் அப்படின்றத நம்ம வந்து சப்ஹெட்டிங்காக வச்சுருக்கோம். ஸோ ஹெட்டிங் வந்து மேலே வரணும், கீழே ஆத்தர் நேம் வரணும். ஸோ இந்த இமேஜும் இந்த நேமு ஆத்தர் நேம் இது வந்து நாம் கவர் பேஜ் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து க்ரியேட் பண்ணணும். இமேஜ் மாற்றும் போது அந்த கவர் பேஜும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இமேஜாக சேவ் ஆகி அந்த கவர் பேஜில் பிடிஎஃபாக வந்து செட் பண்ணணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு பைத்தானை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, ஒரு கவர் பேஜுக்கான இமேஜ் ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு இது இப்போ நான் காட்டின அந்த கவர் பேஜே பார்ப்போம். ஸோ இந்த கவர் பேஜ் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கவர் பேஜுக்கு தகுந்த மாதிரி இது மெஷர்மெண்ட் மாதிரி வந்து குரூப் பண்ணணும். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமல் பைத்தானை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி பண்ணணும். அடுத்து டிஜிட்டல் மேக்சின் அந்த நேம் ஹெட்டிங் வரணும், ஆத்தர் நேம் கீழே வரணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய நான் பண்ண போகிற பைத்தான் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பைத்தானை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தானில் வந்து இந்த இமேஜ் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து ஒரு தனி மாடியூல் வச்சுருக்காங்க. அந்த மாடியூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தான் வந்து எடிட்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ பைத்தானில் இமேஜ் மாடியூலை நம்ம வந்து இமேஜ் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு பில்லோ அப்படின்ற ஒரு மாடியூல் வச்சுருக்காங்க. அந்த மாடியூலை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து பில்லோவை இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் பிட்டு இன்ஸ்டால் பில்லோ. ஸோ பில்லோன்றது தான் அந்த மாடியூல். ஸோ பில்லோவை நான் வந்து என்டர் கொடுத்தேன்னா என்னுடைய சிஸ்டத்தில் பைத்தானுக்கு உண்டான இமேஜை மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த பில்லோ என்ற மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். பிப் இன்ஸ்டால் பில்லோ என்டர் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என் சிஸ்டத்தில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும் மெசேஜ். உங்கள் சிஸ்டத்தில் அது இல்லைன்னா அது வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டும் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கணும். ஏன்னா இது இன்டர்நெட்டில் இருந்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அது இன்ஸ்டால்டு சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும். ஸோ சிஸ்டம் ஸ்லோனால கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ அந்த பில்லோவை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பில்லோ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான அந்த மாடியூலை வந்து என்னுடைய பைத்தானில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லோ வந்து PIL கேப் லெட்டரில் தான் அது வந்து இன்ஸ்டால் ஆகுது. பில்லோ ஷார்ட் ஃபார்மாக PIL கேப் லெட்டரில் PIL. ஸோ இம்போர்ட் இமேஜ்ன்ற ஒரு மாடியூலில் சப் மாடியூலில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அந்த பேக்கேஜ். ஸோ அதனால் அது வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. இல்லைன்னா இன்ஸ்டால் ஆகும். ஆல்ரெடி இருக்குதுன்னா இந்த மாதிரி செய்தி காட்டும். ஸோ இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்குது. நான் அந்த இம்போர்ட் அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரம் PIL இம்போர்ட் இமேஜ் அதில் இன்னொரு சப் மாடியூல் இருக்குது இமேஜ் ட்ரா. ஏன்னா நம்ம வந்து அதில் எழுத்தெல்லாம் எழுத போகிறோம். ஒரு இமேஜில் வந்து நம்ம டைட்டிலெலாம் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரான்ற ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபாண்ட் இமேஜ் ஃபாண்ட். ஏன்னா அந்த சைஸ்
அந்த எழுத்தினுடைய சைஸு எழுத்தினுடைய டைப்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ ஃபாண்ட்ன்ற அந்த மாடியூலையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான அந்த 3 மாடியூல் சப் மாடியூல் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் பெல்லோவில் நிறைய மாடியூல் இருக்குது, அதை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த 3 போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐஎம்ஜி அந்த பாத்தை நான் செட் பண்ணிக்கிறேன். என்ன பாத்தில் அந்த இமேஜ் இருக்கோ அதை நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இமேஜ் பார்த்து இது வந்து ஓப்பன் பண்ணும்போது ஐஎம்ஜி இஸ் ஈக்குவல் டு இமேஜ்ன்றது இந்த மாடியூல்லேருந்து அது வந்து டெரிவேட் ஆகுது. இமேஜ் டாட் ஓப்பன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் ப்ராஜெக்ட் தேவையான அந்த இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐஎம்ஜி பாத்தில் தான் அந்த இமேஜினுடைய ஃபுல் பாத் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாத் செட் பண்ணுறோம். எந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுமோ அந்த இமேஜினுடைய பாத் அங்கே கொடுக்கணும். ஸோ எனக்கு தேவை இந்த இமேஜ் தான். நான் ஆல்ரெடி நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ஃபுல் பாத்தை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்லாஷ் அந்த இமேஜினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு இருக்குது. இமேஜஸ் டாட் ஜேபிஜின்னு இருக்குது. இமேஜஸ் டாட் ஜேபிஜி கொடுத்துட்டேன். அந்த இமேஜை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினுடைய சைஸை வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ நான் ரீசைஸ் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு அதோட சைஸ் வந்து நம்ம வந்து என்ன சைஸில் இருக்கோ நமக்கு தெரியாது. அது எந்த பெரிய இமேஜாக இருக்கலாம், சின்ன இமேஜாக இருக்கலாம். எந்த இமேஜாக இருந்தாலும் என்னுடைய மேக்சின் சைன் கவர் பேஜுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் டாட் ரீசைஸ். ஸோ இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா இமேஜ் எதில் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதனுடைய ஆப்ஜெக்ட் நேமை கொடுக்கணும். ஸோ இமேஜ்ன்றதுல தான் நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் தான் செட் ஆகிருக்கு. அந்த இமேஜை வந்து நான் ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ இமேஜ் டாட் ரீசைஸ் இங்கே ப்ராக்கெட்டில் நாம் வந்து என்ன சைஸில் அதை ரீசைஸ் பண்ண விரும்புகிறோமோ அதை கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நான் 600 620. ஸோ இது வந்து டப்புளாக தான் கொடுக்கணும். அதனால தான் நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே டப்புளாக கொடுக்கணும். இது வந்து டப்புள் வேல்யூ. ஸோ அந்த டபுள் வேல்யூக்கு உண்டான ப்ராக்கெட்டை நம்ம போட்டுட்டு 600 × 620 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து அந்த இமேஜ் சைஸ் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணிடும். அடுத்து இந்த இமேஜ் சைஸை வந்து நம்ம ப்ரூஃப் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு அந்த இமேஜ் எங்கே ப்ரூஃப் ஆகி வச்சுருக்கணும் அதை வந்து நம்ம ஷோ பண்ணணும். ரீஇமேஜில் தான் நான் அந்த ஆப்ஜெக்டை ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரீஇமேஜ் டாட் ஷோன்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நாம் அந்த இமேஜை சின்னது பண்ணோம் இல்லைங்களா, அந்த இமேஜை வந்து அது காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சைஸில் இருந்துச்சு அதை வந்து காட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் சைஸ் சின்னது பண்ணாதது இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஷோ பண்ணுறேன். அடுத்து சின்னது பண்ணது அதாவது 600 × 620க்கு செட் பண்ணது வந்து இதில் இருக்குது. ஸோ அதை ஷோ பண்ணுறேன். ஸோ 2 இமேஜையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம். ஃபைல் சேவ். ஸோ நம்ம அந்த லொக்கேஷன்ஸ் வந்து நான் D:/, சேவ் பண்ணிடுச்சு. D:/, பைத்தான் ப்ராஜெக்ட்னு தனியாக போட்டிருக்கோம். அந்த லொக்கேஷன்லேயே சேவ் பண்ணிடுவோம். பை மேகசின் அப்படின்றதுல அப்படின்னு சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். F5 கொடுத்தா இப்போ வந்து அது வந்து 2 இமேஜ் ஓப்பன் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்டில் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு எதுவும் டிஸ்பிளே காட்டாது. அந்த இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஃபைலை வந்து ரீசைஸ் செஞ்ச பிறகு 2 ஃபைலையும் நமக்கு ஓப்பன் பண்ணிடும். ஸோ 2 இமேஜையும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டும். இது நான் எதுவும் செய்யலை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் பண்ணுது. ஸோ இது ஒரு இமேஜ். ஸோ இது ஒரு இமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த இமேஜ். முன்னாடி இருக்கக்கூடியது வந்து ரீசைஸ் பண்ணியிருக்கிற அதே சேம் இமேஜ் வந்து சின்னதாகிருக்கு. கவர் பேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சின்னது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இமேஜை காட்டுது. ஸோ 2 இமேஜும் நமக்கு வந்து ப்ரூஃப் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரீசைஸ் வேல்யூ வந்து நம்ம பில்லோவில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த ரீசைஸ் வேல்யூ பண்ணாதுக்கு முன்னாடி இருந்த இமேஜை நம்ம வந்து தேவையில்லைங்க, ரீசைஸ் பண்ணதே போதும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதில் ஒரு நேம் வந்து எப்படி கொண்டு வர்றது, ஒரு நேம் எழுத்தை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ நான் அதுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு இமேஜ் வேல்யூவை க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன். ட்ரா அதில் இமேஜ் டாட், இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மாடியூல் இருக்குது, நம்ம எழுதக்கூடிய அந்த செயல்பாடு வந்து இமேஜ் ட்ராவில் இருக்குது. ஸோ இமேஜ் ட்ரா இது வந்து கேப் லெட்டர் வரும், ஐயும் கேப் லெட்டர், டியும் கேப் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டர் வரும். இமேஜ் ட்ரா டாட் ட்ரா, ட்ரான்றது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ட்ரா வந்து என்ன பண்ணோம்னா நாம் வந்து எழுதக்கூடிய அந்த செயலை செய்யும், எங்கே எழுத போகிறோமோ அதை தான் இந்த ப்ராக்கெட்டில் பண்ண போகிறோம். ஸோ எதில் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜில் தான் எழுத போகிறோம். நீங்கள் இந்த இமேஜ் ஆப்ஜெக்டில் எழுத போகிறீங்கன்னா அதனுடைய பேர் இங்கே கொடுக்கலாம். இல்லை நான் ரீசைஸ் பண்ண இந்த ஆப்ஜெக்டில் தான் நான் எழுத போகிறேன், அந்த இமேஜில் தான் எழுத போகிறேன்னா நீங்கள் அந்த நேம் கொடுக்கணும். ஸோ ரீசைஸ் ஆப்ஜெக்டில் தான் நான் வந்து அந்த டைட்டில் எழுத போகிறேன் அப்படின்றதால நான் வந்து இந்த ஆப்ஜெக்டினுடைய பேரை நான் இந்த ப்ராக்கெட்டில் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ட்ரா என்ற ஆப்ஜெக்டில் க்ரியேட் ஆகிடுச்சு, அதில் இந்த இமேஜில் நான் வரைய போகிறேன், ட்ரானா வரைகிறது. ஸோ நான் வரைய போகிறேன்ற அந்த செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் என்ன எழுத்து எழுத போகிறோமோ அதை ஒரு வேல்யூவை வச்சுக்கணும். நான் ஹலோ வெல்கம் அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த எழுத்தை தான் நான் எழுத போகிறேன். ஸோ இந்த எழுத்து ஹலோ டெக்ஸ்ட், ஹலோ வெல்கம் என்ற டெக்ஸ்ட்டை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரான்றதில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரான்ற ஆப்ஜெக்ட் வேரியபிள் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரா டாட் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்ன்றது ஃபங்க்ஷன். ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நாம் வந்து என்ன வேல்யூ செட் பண்ணுறோமோ அந்த சைக்கிள் எழுதுவோம். ஸோ 200, 200 இது டபுள் வேல்யூ, என்ன டெக்ஸ்ட்டை எழுத போகிறோமோ அது வரணும். ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிறேன், டெக்ஸ்ட் வேரியபிளில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஹலோ வெல்கம்ன்றது அதை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபில்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் அதில் என்ன கலரை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். பேர் தெரிஞ்ச பேரே கொடுக்கலாம். ஸோ நான் ஒயிட் கலரில் தான் அது வரணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஃபில்லுன்னா அந்த எழுத்தினுடைய வண்ணம். அடுத்து ஃபாண்ட் ஏதாவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து டைப் வந்து செட் பண்ணலாம். ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாண்ட்னு செட் பண்ணணும். ஸோ நான் இங்கே எந்த ஃபாண்ட்டும் செட் பண்ணல, இப்போ நான் புதுசாக ஒரு வேரியபிள் ஃபாண்ட்டுன்றதுல க்ரியேட் பண்ண போகிறேன். எழுத்து என்ன டைப்பில் வரணும்னு சொல்கிறது தான் ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னா இமேஜ் டாட் ஃபாண்ட், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து அதை நான் கொண்டு வருவேன். ஸோ இதனுடைய ஐ வந்து கேப் லெட்டர், எஃப் வந்து கேப் லெட்டர். ஸோ இமேஜ் டாட் ஃபாண்ட் டாட் ட்ரூ டைப். ஸோ ட்ரூ டைப் ஃபாண்ட்டை தான் நம்ம வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ ட்ரூ டைப் ஃபாண்ட் ஏரியல், நீங்கள் எந்த ஃபாண்ட் டைப் வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் இங்கே ஏரியல்னு உதாரணத்துக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் டிடிஎஃப்னு கொடுக்குறேன். அடுத்து கமா ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறோம். ஸோ நான் 16 கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் செட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட்டு இதனுடைய ஃபாண்ட் வேரியபிளாக நான் வந்து அசைன் பண்ணுறேன், வேல்யூவை செட் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டில் இந்த கலரில் இந்த எழுத்தை இந்த வித் ஹைட்டில் அந்த இமேஜினுடைய 200 என்ற அந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது எதில் ஃபிட் பண்ணியிருக்கிறனோ அதை தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ நான் வந்து ட்ராவில் தான் செட் பண்ணியிருக்கேன், ஆனால் இமேஜில் தான் நான் இந்த இமேஜில் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜில் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம், சேவ் பண்ண சொல்லி கேட்குது. ஓகே, ஸோ அது வந்து பேக்ரவுண்டில் நமக்கு ரன் பண்ணி எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்சுக்கிறது. அந்த இமேஜ் வந்து நமக்கு அவுட்புட் காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வெல்கம்ன்றது எல்லோ கலரில் ஃபிட் ஆகி காட்டியிருக்கு. சைஸ் வந்து 60 சைஸில் காட்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நாம் அந்த ஒரு இமேஜில் நாம் வந்து எழுதுறதுக்கான ஒரு வழி. ஸோ இப்படி எழுதிட்டோம், ஆனால் வந்து இது வந்து இமேஜாக இருக்குமானா இருக்காது. இப்போ நமக்கு இது இந்த எழுத்து எழுதுனா ஒரு இமேஜாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜ் டாட் சேவ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நீங்கள் என்ன பாத்து கொடுக்குறீங்களோ அந்த பாத்தில் உங்கள் இமேஜை சேவ் பண்ணிடுவோம். ஸோ நான் சேம் பர்டிகுலர் பாத்லேயே நான் வந்து சேவ் பண்ண விரும்புகிறேன்னா நான் அந்த பாத்தை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நேம் வந்து ஃபைல் நேம் வந்து நான் கொடுக்கணும் ஹலோ அப்படின்ற பேரில் நான் சேவ் பண்ண வேண்டும். ஸோ நான் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், இந்த இமேஜ் வந்து இமேஜாக ஜேபிஜி ஃபைலாக அது நம்ம சேவ் பண்ணிவிடும், நம்ம பின்னாடி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன மாற்றம் செய்வோமோ அந்த பில்லை வந்து அந்த பேரை ஃபிட் பண்ணி நியூ இமேஜ் அந்த சைஸில்
600 × 620 சைஸில் ஒரு எழுத்து ஹலோ வெல்கம்ன்ற எழுத்தோட அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஃபோட்டோவை நமக்கு அவுட்புட்டை காட்டுது. அண்ட் சேம் திங் நமக்கு வந்து அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிடும். இப்போ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஹலோன்ற பேரில் உருவாகி இருக்கிறது இந்த இமேஜை பார்க்கலாம். ஸோ இதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக இருக்கும். சைஸும் அப்படி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஹலோ ஜேபிஜி ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய் தான் பார்க்க முடியும் வித் ஹைட் என்ன செட்டப் ஆகிருக்கு அப்படின்னு. 600 × 620 நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரைட், டீட்டெயில்ஸில் இங்கே காட்டுறது பாருங்க. டைமென்ஷன் 600 × 620 அது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது ஹலோ வெல்கம் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து தள்ளி வந்துருக்கு. நமக்கு சென்ட்ரல் பிளேஸில் இருக்கணும். ஹெட்டிங்னா இது சென்ட்ரல் பிளேஸில் இந்த இடத்துல வரணும். அதாவது இமேஜினுடைய இந்த 2 பார்டருக்கும் நடுவில் வரணும். அதே சமயம் அது என்ன சைஸுக்கு நம்ம கொடுக்குறோம், சைஸ் ஒருவேளை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சென்ட்ரல் பிளேஸில் அசைன் ஆகணும். அதேமாரி ஆத்தர் நேம் வந்து கீழே வரணும். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்போ தான் நம்ம ஒரு மேகசினுடைய கவர் பேஜை க்ரியேட் பண்ண முடியும். கவர் பேஜ் க்ரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிடிஎஃபை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். அந்த பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஆன்லைன் மேகசின்லேயோ எங்கேயோ ஒன்று பப்ளிஷ் ஆகிறதையும் நம்ம வந்து பைத்தானில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து செய்யணும். இந்த ப்ராஜெக்டுடைய மொத்த நோக்கம் அப்படின்னா என்னென்னா, பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே ஒரு மேகசினை க்ரியேட் பண்ணி அதை பிடிஎஃபாக பப்ளிஷ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த எய்முக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பகுதி வந்து கவர் பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த கவர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா பில்லோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.